ஹலோ நண்பா, WWE ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச WWE லெஜண்ட் 17 டைம் சாம்பியன் ஜான் சீனாவோட ஹீல் டர்னை WWE எப்படி வேஸ்ட் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். WWE அவ்வளோ வருஷமா ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருந்த ஜான் சீனா ரிட்டையர் ஆகிறக்குள்ள ஒரு ஹீல் டர்ன் பண்ண மாட்டாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. வின்ஸ் மெக்மேன் ஜான் சீனாவை ஹீல் டர்ன் பண்ணாததுக்கு காரணமே சீனாக்கு ஆடியன்ஸ் கூட இருந்த கனெக்ட் தான். மெயினா கிட்ஸ் கூட சீனானாலே ஹசில், லாயல்ட்டி, ரெஸ்பெக்ட்னு ஜான் சீனாவை நிறைய கிட்ஸ் ரோல் மாடலா பார்த்து வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதனாலேயே மிக்மேன் வந்துட்டு சீனாவை ஃபேஸா மட்டுமே வச்சிருந்தாரு. ஜான் சீனா ஒரு பாயிண்ட்ல WWE பார்ட் டைமருமே ஆயிட்டாரு. சடனா சீனா ரிட்டையர்மெண்ட் டூர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. WWEக்காகவும் ஃபேன்ஸ்க்காகவும் ஃபுல் டைம் நான் கமிட்மெண்ட் கொடுக்க போறேன்னு ரெசல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜான் சீனா, ரிக் ஃபிளேர் 2 பேருமே 16 டைம் சாம்பியன் ஒரு ரெக்கார்ட்ல டை ஆயிருந்தாங்க. சீனா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார்னு இருந்த எதிர்பார்ப்பை நோக்கி சீனா போனாரு. ராயல் ரம்பிள் 2025 எப்படியாச்சும் ஜெயிக்கலான்னு ரெசல் பண்ணாரு. சீனா கடைசி 2 பேர் வரைக்குமே வந்தாரு. ஆனா ஜே உசோ தான் அந்த ராயல் ரம்பிள வின் பண்ணிட்டாரு. ஜான் சீனாக்கு இன்னொரு வாய்ப்புமே கிடைச்சது எலிமினேஷன் சேம்பர்ல. ஜான் சீனாவும் சிஎம் பங்க் தான் லாஸ்ட் 2 பேரா இருப்பாங்க. அப்ப செத் ராலின்ஸ் பங்க் அட்டாக் பண்ணிடுவாரு. அந்த மோமெண்ட்ல சீனா அட்வான்டேஜ் எடுத்து அந்த மேட்சை வின் பண்ணி ரெசல்மேனியால WWE சாம்பியன்ஷிப்க்கு நம்பர் 1 கண்டெண்டர் ஆயிருவாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாம்பியன் கோடி ரூட்ஸ் வருவாரு. கோடிக்குமே அன்னைக்கு ஒரு பெரிய வேலை இருந்துச்சு. ராக் வந்து கோடியோட சோல் கொடுத்துட்டு கார்பரேட் சாம்பியன் மாதிரி ஆக கேட்டிருப்பாரு. அதுக்கான பதில் அன்னைக்கு எலிமினேஷன் சேம்பர்ல சொல்ல வேண்டி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவமே வேற. கோடி ராக்கை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாரு. ஆனா ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணி கோடிக்கு எல்லாரும் சேர்ந்து மொரட்டை கொடுத்துருவாங்க. ராக்கு, ஜான் சீனா, டிராவிஸ் ஸ்காட் வச்சு ஏதோ புது ஸ்டோரி லைன் போக போகுதுன்னு ஃபேன்ஸ்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ராக் பாத்தீங்கன்னா வரவே இல்லை. ரெசல்மேனியால மட்டும் டிராவிஸ் ஸ்காட் வருவாரு. ஜான் சீனாவை எப்படியோ ஜெயிக்க வச்சு சாம்பியனுமே ஆக்கிடுவாங்க. இதனால சீனா 17 டைம் சாம்பியன் ஆகி ரெக்கார்டுமே பண்ணிடுவாரு. இது ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆன மட்டும் ஸ்பெஷல் இல்லை. அந்த மோமெண்ட்ல ஜான் சீனா ஹீல் ஆகி இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறதும் வந்துட்டு மறக்க முடியாத மோமெண்டா இருக்கும். ஜான் சீனாவோட ஹீல் டர்ன்ல நடந்த பெரிய மைனஸே ராக்கை இன்வால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராக் வராம போனதுதான். WWE ஃபேன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு சீனாவோட ஹீல் டர்னை அவங்க வேற மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சீனா ரெசல் பண்ண எல்லா மேட்சஸுமே ஃபேன்ஸ் கிட்ட வந்து நாஸ்டாலஜியா மோமெண்ட்ஸ்ல கொடுக்க தான் செஞ்சுது. ராண்டி ஆர்டன், சிஎம் பங்க், ஏஜ் ஸ்டைல்ஸ், பிராக் லெஸ்னர்னு அவரோட ரைவல் ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரெசல் பண்ணது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சீனாவோட ஹீல் டர்ன் எப்படி முடிக்கிறதுன்னு WWEக்குமே தெரியாம ரேண்டமா ஃபேஸ் டர்ன் பண்ண வச்சுட்டாங்க. சீனாவே ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, எனக்கு வெறும் 11 மந்த்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு கேரக்டர் ஆடியன்ஸ்குள்ள கொண்டு போகும்னா 2 இயர்ஸ் ஆச்சு மினிமம் தேவைப்படும். எனக்கு அதுக்கான டைமே பத்தல. ஹீல் டர்ன் நான் நினைச்ச மாதிரி போகலன்னு ஜான் சீனா ஓப்பனாவே அந்த இன்டர்வியூல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நிறைய ஃபேன்ஸ்க்கு ஜான் சீனா ஹீல் டர்னே பிடிக்கல. மேபி ராக் இல்லாம ஜான் சீனா மட்டுமே ஹீல் டர்ன் பண்ணி வேற மாதிரி கூட ஸ்டோரி லைன் கொண்டு போயிருக்கலாம். சீனாவோட ஹீல் டர்ன் எவ்வளவு வேணா குறை சொல்லலாம். ஆனா ரிட்டையர்மெண்ட் டூர்ல சீனா 17 டைம் சாம்பியன் ஆனாரு. கரியர்லயே முதல் முறையே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆனாரு. அவ்வளோ இயர்ஸ் அவர் WWE ரெசல் பண்ணி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. அதை இந்த ரிட்டையர்மெண்ட் டூர்ல அவர் பண்ணி முடிச்சாரு. இன்னொன்னு சீனா பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே பார்த்தோம்னா ஃபேஸா இவ்வளவு வருஷம் இருந்துட்டோம், ரிட்டையர்மெண்ட் டூர்லயே மறுபடியும் அதையே பண்றது அவருக்குமே ஒன்று புதுசா இருந்திருக்காது. அப்படி பார்க்கும்போது அந்த ஹீல் டர்ன் அவருக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஜான் சீனா ஹீல் டர்ன் பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. WWEக்கான புது சேனல் டாக்ஷோ தமிழ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.